அனைவருக்கும் வணக்கம். ஒரு குடும்பத்திற்கு 29,000 ரூபாய். இதுதான் வரப்போற தேர்தலுக்காக திமுக அறிவித்திருக்கின்ற அதிரடி திட்டம். இதை பத்தி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவா பேச போறோம். தேர்தல்னு வந்துட்டா மற்ற கட்சிகளை விட திமுக ஒரு படி முன்னால இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல மீண்டும் வெற்றி பெற்று இரண்டாவது முறையா ஆட்சிக்கு வந்துடணும். 1971க்கு பிறகு திமுக தொடர்ந்து இரண்டாவது முறை ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கிற வரலாறை மாற்றியே ஆகணும் என்ற முனைப்போட திமுக அறிவிச்ச அதிரடி திட்டம் தான் ஓட்டுக்காக ஒரு குடும்பத்திற்கு 29,000 ரூபாய் என்கின்ற அதிரடி திட்டம். ரவுண்டா 30,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன யோசிக்கிறீங்க? இவ்வளோ பெரிய பணத்தை எப்படி கொடுக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? நியாயமான ஒரு யோசனை தான். ஆனால் நேரடியாக பணத்தை கொடுத்தா தானே பிரச்சனை. நலத்திட்டங்கள் அப்படிங்கிற பேரில் கொடுக்கலாம்ல? செம ஐடியா இல்லை? கடை தேங்காவை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்ச கதையா ஊராம் விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே அப்படின்னு எல்லாம் பழமொழிகள் சொல்லுவாங்கல்ல. இந்த பழமொழிகள் எல்லாமே திமுக காரணங்களுக்கு தான் சொல்லுவாங்க போல. மக்களோட வரி பணத்தை எடுத்து இவங்க மஞ்ச குளிக்கிறாங்க. அரசு நிதியை எடுத்து இவங்க தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஓட்டுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்படி என்ன புதிய நலத்திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசா எதுவும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற நலத்திட்டங்களை விரிவுபடுத்த போறாங்க, அதிகப்படுத்த போறாங்க. அப்படி அவங்க விரிவுபடுத்த போற முதல் நலத்திட்டம் தான் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை. ஏற்கனவே இந்த உதவித்தொகையை 1,14,00,000 பெண்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கூட தேர்தலுக்கு முன்னாடி நாங்க ஆட்சிக்கு வந்த அனைத்து மகளிருக்கும் மாசம் 1000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு அந்த திட்டத்தை மாத்திட்டாங்க. இப்ப இந்த தகுதி காரணங்களால விடுபட்டு போன 28 லட்சம் பெண்களுக்கு இப்ப இந்த மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையை கொடுக்க போறாங்க. அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கான். நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நீங்க இந்த 4.5 வருஷமா மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கல்ல, இதனால அந்த மகளிரோட வாழ்க்கை தரம் எவ்வளவு முன்னேறி இருக்கு, இந்த நாட்டோட பொருளாதாரம் எவ்வளவு உயர்ந்திருக்கு, இதை பத்தி எல்லாம் விரிவா ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுட்டு நீங்க மேற்கொண்டு 28 லட்சம் என்ன 40 லட்சம் பேருக்கு கூட இந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை கொடுங்க, நாங்க வேணான்னு சொல்லல. வெளியிட தயாரா? எப்பவுமே அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சா அதனால மக்களும் பயனடையணும். மக்கள் பயனடைவது மூலமா நாடும் வளர்ச்சி அடையணும். ஆனா இந்த 1000 ரூபாய் திட்டத்தால இதுவரைக்கும் தமிழ்நாடு எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கு? சரி, ஓகே, இந்த பெண்களோட வாழ்க்கை தரம் தான் எவ்வளவு உயர்ந்திருக்கு? 1000 ரூபாயை கையில கொடுத்துட்டு இந்த பக்கம் பால் விலையை உயர்த்தியாச்சு, மின் கட்டணத்தை உயர்த்தியாச்சு, சொத்து வரியை ஏத்தியாச்சு. இப்படி கொடுத்துட்டு இப்படி எல்லாத்தையும் புடுங்கிட்டு போனா இதுக்கு பேரு நலத்திட்டமா? இந்த உதவித்தொகையை உங்களை யாரு கேட்டா? இது என்ன பிரமாதம்? இதை விட அசத்தலான ஒரு திட்டம் இருக்கு. அது என்ன தெரியுமா? வரப்போற பொங்கலுக்காக ஒரு குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் பொங்கல் பரிசு தொகையை கொடுக்க போறாங்க. செமல்ல? தமிழ்நாட்டுல மொத்தம் 2.27 கோடி குடும்ப அட்டைகள் இருக்கு. அதாவது மொத்தமா 2,27,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்கு. இத்தனை குடும்ப அட்டைக்கும் போன வருஷம் பொங்கலுக்கு எதுவுமே கொடுக்கல. அதுக்கு முந்தின பொங்கலுக்கெல்லாம் ஒரு குடும்ப அட்டைக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த 3000 ரூபாயை 2.27 கோடி குடும்ப அட்டை என்ற எண்ணிக்கையோட பெருக்கி பாருங்க, 6800 கோடி ரூபாய் வரும். இன்னைக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு 5000ல இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் கொடுக்க போறாங்க அப்படின்னா அந்த தொகையை 2.27 கோடி என்கின்ற குடும்ப அட்டை எண்ணிக்கையோட மல்டிப்ளை பெருக்கி பார்த்தா ஏறக்குறைய 11,680 கோடியில இருந்து 12,500 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாக போகுது. இதெல்லாம் யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம், அரசாங்கத்தோட நிதி. அரசு பணத்தை எடுத்து நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் கர்ண மகாபிரபு மாதிரி அள்ளி இறைக்க போறாரு. மக்களுக்காக தன்னுடைய சொந்த பணத்துல இருந்து ஒத்த ரூபாயை எடுத்து செலவு பண்ணியிருப்பாரா? ஆனா மக்களோட வரி பணம் அப்படின்னு வந்துட்டா கண்மூடித்தனமா வாரி இறைக்க வேண்டியது.
ஏற்கனவே இந்த அரசாங்கத்துக்கு அவ்வளவு கடுமையான நிதி சுமைகள் இருக்கு. எவ்வளவு பெரிய நிதி சுமை இருந்தாலும் பரவாயில்லை, இந்த பரிசு தொகையை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒத்த காலில் நிற்கிறாராம். அவருடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் அழுது அடம் பிடிக்கிறாராம். ஏன் ஏன் இந்த அளவுக்கு அடம் பிடிக்கணும்? ஏன்னா இன்னும் 4 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய பரிசு தொகையை அறிவிச்சிருக்கிறாங்க. போன வருஷம் பொங்கலுக்கு ஒத்த ரூபா கொடுக்கல. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கிட்ட போதிய நிதி இல்லை, இப்பவும் இல்லை. ஆனாலும் கஜானாவே காலி ஆனாலும் பரவாயில்லை, மக்களுக்கு இந்த பரிசு தொகையை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஸ்டாலின் உறுதியா இருக்கிறாராம். ஏற்கனவே தமிழ்நாட்டோட கடன் சுமை 9.5 லட்சம் கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் போடும் போதெல்லாம் பற்றாக்குறை பட்ஜெட்டா தான் போடுறாங்க. பட்ஜெட்ல அறிவிக்கிற திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த இந்த அரசாங்கத்துக்கிட்ட போதிய நிதி இல்லை. ஏற்கனவே அறிவிச்ச திட்டங்களையும் செயல்படுத்த முடியாம முடங்கி போயிருக்கு. காரணம், அரசாங்கத்துக்கிட்ட நிதி இல்லை. இப்படிப்பட்ட கடுமையான நிதி சுமையை சமாளிக்கிறதுக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மின் கட்டணத்தை உயர்த்தியாச்சு, சொத்து வரியை உயர்த்தியாச்சு, பால் விலையை உயர்த்தியாச்சு. இப்படி மக்களை ஒரு பக்கம் கடுமையா வாட்டி வதச்சி வரி அப்படிங்கிற பேர்ல அவங்க கிட்ட இருந்து பணத்தை புடுங்கி நலத்திட்டங்கள் இலவசங்கள் அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்கே பரிசு தொகையை கொடுக்க வேண்டியது. இவ்வளவு பெரிய கடன் சுமையை வச்சுக்கிட்டு இவ்வளவு கடுமையான நிதி நெருக்கடியில இருந்துகிட்டு இந்த இலவசங்கள் எல்லாம் தேவையா? இலவசம் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு வேற இவங்களுக்கு எல்லாம் கோபம் வந்துடும். இவங்க அறிவிக்கிற எல்லா திட்டங்களுக்கும் சமூக நீதி அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்குவாங்க. யாராச்சும் ஏதாச்சும் எதிர்த்து கேட்டா ஜாதி வெறியன், பண திமிர்ல பேசுறான், ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் முன்னேறுவதை பொறுக்க முடியாம வைத்தறிச்சல்ல பேசுறான் அப்படின்னு ஹைனாக்களை விட்டு நம்மளை கடிக்க வைப்பாங்க. சரி, மகளிரோட ஓட்டுக்களை ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. இப்ப மாணவர்கள் இளைஞர்களோட ஓட்டுக்களை கவர் பண்ணணும்ல, திமுக பக்கம் ஈர்க்கணும்ல, அதுக்கு ஏதாச்சும் ஒரு திட்டத்தை திமுக வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா, ஓ தாராளமா வச்சிருக்கிறாங்களே. இன்னும் சில தினங்களில் கல்லூரி படிக்கும் 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இலவச மடிக்கணினியை கொடுக்க போறாங்க. இந்த திட்டத்துக்காக ஓராண்டுக்கு முன்னாடியே அவங்க தயாராயிட்டாங்க. போன வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போதே 20 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்காக 2000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கிட்டாங்க. ஒரு லேப்டாப்புக்கு 21,660 ரூபாய் என்கின்ற அளவுல டெண்டர் வெளியிட்டாங்க. அந்த டெண்டரை டெல்லும் ஹெச்பியும் எடுத்து இதுவரைக்கும் 10 லட்சம் லேப்டாப்பை டெலிவரி பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த லேப்டாப்பை எல்லாம் இன்னும் சில தினங்கள்ல, இந்த டிசம்பர் மாசம் இறுதிக்குள்ள நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய அன்பு மகன் துணை முதலமைச்சர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்று கொத்தடிமைகளால் கொண்டாடப்படுகின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பொற்கரங்களால் மாணவர்களுக்கு கொடுக்க போறாங்க. ஏன்பா, இலவச லேப்டாப் கொடுக்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல திட்டம் தானே, அதை ஏன் இவ்வளவு வன்மத்தோட விமர்சிக்கணும் அப்படின்னு கேட்டா நியாயமான கேள்வி, ஏத்துக்கிறேன். இந்த இலவச லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை நானும் ஆதரிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் கொடுத்த இலவச லேப்டாப்பை வச்சுக்கிட்டு நம்முடைய பிள்ளைகளும் மாணவர்களும் ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்டாங்க, எடிட்டிங் கத்துக்கிட்டாங்க, அதை வச்சு படிச்சு நல்லபடியா வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறாங்க. அதனால இந்த இலவச லேப்டாப் திட்டத்தை நானும் ஆதரிக்கிறேன். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கல்வியவே இலவசமா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கொள்கை. கல்விக்காக எதை வேணும்னாலும் இலவசமா கொடுக்கலாம். அதை வச்சு நம்முடைய மாணவர்கள் நல்லபடியா படிச்சு முன்னேறி வந்தா போதும், சரியா? ஆனா திமுகவும் இதே நோக்கத்திற்காகத்தான் இந்த இலவச லேப்டாப்பை கொடுக்குறாங்களா? சத்தியமா கிடையாது. உண்மையாகவே மாணவர்களோட கல்வி மீது இவங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா ஆட்சிக்கு வந்த உடனே இலவச லேப்டாப்பை கொடுத்துருக்கணும். இத்தனை ஆண்டுகளா சும்மா இருந்துட்டு ஆட்சி முடிய போற நேரத்துல வந்து கொடுக்குறாங்களே, அதுல இருந்தே பச்சையா தெரியுது இது ஓட்டுக்காக இவங்க கொடுக்கிறது அப்படின்னு. ஓட்டுக்காக மாணவர்களுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த இலவச லேப்டாப் திட்டத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கு பதிலா நாங்க மாணவர்களுக்கு டேப் தர போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதையாச்சும் கொடுத்தாங்களா? இல்ல. அப்ப இந்த 4.5 வருஷத்துல எதுவுமே செய்யாம இன்னும் 4 மாசத்துல தேர்தல் வரும்போது மட்டும் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னா அது மாணவர்களோட கல்வி மீது இருக்கும் அக்கறையினால இல்ல, ஓட்டு வாங்கணும்.
அதுக்காக தான் இவ்வளவும் செய்யறாங்க. இப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க. ஒரு லேப்டாப்புக்கு 21,660, ஒரு குடும்ப அட்டைக்கு 6,000 ரூபாய், மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாய், எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா 29,000 ரூபாய் வருது. ரவுண்டா 30,000 வச்சுக்கோங்க. இதெல்லாம் நிதிஷ்குமாரோட ஃபார்முலா. அவர் எப்படி பீகார்ல சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தொழில் நிதி என்ற பெயரில் பெண்களோட வங்கி கணக்குல 10,000 ரூபாயை போட்டு பெண்களோட பெருவாரியான வாக்குகளை பெற்று மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாரோ, அதே மாதிரி நாமளும் பெண்களோட ஓட்டை பெருவாரியாக பெறுவதற்கு இப்படிப்பட்ட பரிசு தொகை திட்டங்களை அறிவிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நிதிஷ்குமாரோட ஃபார்முலாவை இவங்க ஃபாலோ பண்றாங்க. இப்ப இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. திமுகவோட மிகப்பெரிய பலமா இருந்தது அரசு ஊழியர்களோட ஓட்டு தான். இந்த முறை இந்த அரசு ஊழியர்களோட வாக்குகள் திமுகவிற்கு பெருவாரியாக வராது அப்படின்னு சர்வே ரிசல்ட் சொல்லுது. ஏன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இது வரைக்கும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தவே இல்லை. ஏன்? மறுபடியும் அதே கதை தான். அரசாங்கத்துக்கிட்ட போதிய நிதி இல்லை. அப்ப கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம ஒரு பக்கம் தட்டி கழிச்சா, இன்னொரு பக்கம் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த சொல்லி போராடி கொண்டிருக்கின்ற அரசு ஊழியர்களையும் காவல்துறையை விட்டு கடுமையான முறையில அடக்கி ஒடுக்குறாங்க. இதனால இந்த திமுக ஆட்சி மீது அரசு ஊழியர்கள் கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க. அவங்களுடைய பெருவாரியான வாக்குகள் இந்த முறை திமுகவிற்கு வராது அப்படின்னு திமுகவோட சர்வே ரிசல்ட்டே சொல்லுது. ஸோ இந்த பக்கம் இழக்கிற வாக்குகளை வேற எங்க இருந்து வாங்கலாம்? பெண்கள் கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த மகளிருக்கான மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டத்தை மேலும் 28 லட்சம் பேருக்கு விரிவுபடுத்துறாங்க. குடும்ப அட்டைக்கு 6,000 ரூபாய் அப்படின்னு கொடுத்து குடும்ப பெண்களோட ஓட்டை சிந்தாம செதறாம திமுக பக்கம் கவர் பண்றாங்க. இது ஒரு பக்கம். அப்படின்னா இளைஞர்களோட ஓட்டை தங்கள் பக்கம் ஈர்க்கணும்ல. இப்ப அண்ணன் சீமான் மற்றும் விஜய் இந்த 2 தலைவர்களால பெருவாரியான இளைஞர்களின் ஓட்டு திமுகவிற்கு வராது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இளைஞர்களோட ஓட்டு திமுகவிற்கு வரல அப்படின்னா திமுகவின் இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டம்மி ஆயிடுவார் இல்ல. அது நடக்க விடலாமா? அதுக்காக தான் திடீர்னு இந்த இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஓட்டு கணக்கு தான் இருக்கு. சரியா? மக்கள் ஏமாறும் வரை ஏமாற்றும் அரசியல்வாதிகளும் இருக்கத்தான் செய்வார்கள். மக்களை ஏமாற்றி அவர்களின் முதுகில் குத்ததான் செய்வார்கள். மக்கள் என்னைக்கு விழிப்படைஞ்சு அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கிறாங்களோ அன்னைக்கு தான் அரசியல்வாதிகளுக்கும் பயம் வரும். இந்த நாட்டிலையும் உண்மையான மாற்றம் வரும். இறுதியா இன்னொரு செய்தி. பத்திரிகையாளர் முக்தார், அவனை பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி உண்மையான பத்திரிகையாளர்களை நான் கொச்சப்படுத்த விரும்பல. சாக்கடைவாயன் சல்லிப்பயல் முக்தார் சமீபத்துல ஒரு பேட்டியில பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை பற்றி ரொம்பவே இழிவா பேசி இருந்தான். இதுக்காக பொதுமக்கள் அவன் மேல ரொம்ப கொதிப்போட இருக்கிறாங்க. குறிப்பா நாடார் சமூக மக்கள் முக்தார் மேல கடும் கோபத்துல இருக்கிறாங்க. முக்தாரை உடனடியா கைது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் மேல புகாரையும் கொடுக்கறாங்க. ஆனா நான் இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, இந்த திமுக அரசு முக்தார் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது. எத்தனை புகார் கொடுத்தாலும் சரி, வழக்கம் போல 2 துப்பாக்கி ஏந்திய காவலர்களின் பாதுகாப்போட ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு ஊர் முழுக்க வலம் வருவாரு. வழக்கம் போல எல்லா தலைவர்களையும் கொச்சப்படுத்தி பேசுவாரு. மற்ற கட்சி தலைவர்களை பம்புக்கு இழுப்பாரு. அது மட்டும் இல்லாம
திமுக மேலிடத்துக்கு தெரியாம முக்தார் இப்படி எல்லாம் பேசவே மாட்டாரு. இப்ப இந்த விஷயத்த நீங்க வேற ஒரு கோணத்துல இருந்து பார்க்கணும். அப்பதான் நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். சமீப காலமா திமுகவிற்குள்ள ஒரு பவர் சென்டர் போட்டா போட்டி நடக்குது. கருணாநிதியோட வாரிசுகளுக்கு இடையிலேயே இந்த அதிகார மோதல் ஏற்பட்டிருக்கு. திமுகவோட ஒரே அதிகார மையமா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் மட்டும்தான் இருக்கணும். கருணாநிதியோட வேற எந்த ஒரு வாரிசும் அந்த அதிகார மையத்திற்கு வந்துடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அம்மையார் கனிமொழிய திமுகவிற்குள்ள டம்மி பண்ற வேலை நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா கனிமொழிய ஓரங்கட்டிக்கிட்டே வராங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. சமீபத்துல நடந்த திமுகவோட எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் உங்களால கனிமொழியை பார்க்கவே முடியாது. போன மாசம் திமுக இளைஞர் அணியோட அறிவு திருவிழா நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நினைவுகள் சரியா இருந்தா கனிமொழி அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசவே இல்லை. யார் யாரோ பேசினாங்க. ஆனா அந்த கட்சியோட முக்கிய நபர், மகளிர் அணி தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் கனிமொழி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கவே இல்லை. ஏன்? அதுதான் அந்த கட்சிக்குள்ள நடக்கிற உட்கட்சி பூசல். இப்ப கனிமொழிய மொத்தமா டம்மி ஆக்கணும் அப்படின்னா தேர்தல்ல அவங்கள தோற்கடிக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? தேர்தல் நேரத்துல மட்டும் நாடார் வேஷம் போடுகின்ற கனிமொழியையும், இல்லைன்னா அவங்கள நாடார் அப்படின்னு நம்பிக்கிட்டு ஓட்டு போடுற அந்த சமூக மக்களை கோபப்படுத்திட்டா கனிமொழியை தோற்கடிச்சிடலாம்ல. அதுக்கு தான் தங்களுடைய ஊடக அடியாளான முக்தாரை விட்டு பெருந்தலைவர் ஐயா காமராஜரை இழிவா பேச வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நாடார் சமூக மக்கள் திமுகவிற்கு பெரிய அளவிற்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில மட்டும் அந்த ஓட்டு திமுகவிற்கு போகும். இப்ப அதையும் கெடுத்து விட்டா கனிமொழியை தோற்கடிச்சிடலாம்ல. அதுக்காகத்தான் இந்த வேலை நடந்திருக்குமோ அப்படின்னு நான் பார்க்கிறேன். சோழியன் குடுமி சும்மா ஆடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி திமுக காரன் ஒரு வேலையை செய்யறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கும். இதை நாம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் திமுகவை எதிர்கொள்ளவே முடியும். புரியுதா? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாம மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.